தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 42 சங்கீதங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 43வது சங்கீதம். சில வேத போதகர்கள் 42ஐயும் 43ஐயும் சேர்த்து ஒரே சங்கீத செய்தியாக அறிவிப்பார்கள். ரெண்டுமே ஒத்த சங்கீதங்கள் போல் காணப்படுவதனாலே இப்படி அவர் செய்வார்கள். ஆனால் நான் பார்க்கும் பொழுது 2 சங்கீதங்களிலுமே சில வித்தியாசங்களை காண்பதால் 2ஐயும் தனித்தனியாக நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 42ஆம் சங்கீதத்தை நாம் சிந்திக்க கேட்டோம். இப்பொழுது 43ஆம் சங்கீதம். இந்த சங்கீத செய்திகளில் எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் யூடியூப்பில் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அது மட்டுமின்றி மகிமை TV.com என்ற வெப்சைட்டிலும் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பை நீங்கள் காணலாம். இந்த சங்கீத தொகுப்பு செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அறிவித்து அவர்களும் இந்த சங்கீத செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஆவண செய்யுங்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக மாறுங்கள். 43ஆம் சங்கீதம். பொதுவாக சங்கீதங்களின் துவக்கத்திலே அடைப்புக்குறியிலே சில காரியங்கள் சொல்லப்படும். அதிலிருந்து அந்த சங்கீதம் என்ன நோக்கத்திலே, எந்த வரலாற்றின் பின்னணியத்திலே இது எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்வோம். குறிப்பாக 44ஆம் சங்கீதம் பாருங்கள், அடைப்புக்குறியிலே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 43ஆம் சங்கீதத்திலே ஒன்றும் சொல்லப்படவில்லை. எனவே இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று தெரியாது. சங்கீதங்களுக்கு பல ஆசிரியர்கள் உண்டே. தாவீதின் சங்கீதம், சாலமோனின் சங்கீதம், மோசையின் சங்கீதம், ஏமானின் சங்கீதம், ஏத்தானின் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம் என்ற ஆசிரியர்கள் சங்கீதங்களின் ஆசிரியர்களுடைய பெயர்கள் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சங்கீதத்திலோ ஆசிரியர் பெயர் இடம்பெறவில்லை. எனவே வேத பண்டிதர்கள் சொல்லுவது இது அநாதை சங்கீதம், யார் எழுதியது என்று தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அடைப்புக்குறிக்குள்ளே எழுதியவர் பெயர் காணப்படாவிட்டாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்பதனாலே அநாதை சங்கீதம் என்று அழைப்பதை விட இது ஆவியானவர் எழுதிய சங்கீதம் என்பதை ஒத்துக்கொள்வதுதான் நியாயமான போதனையாக இருக்கிறது. சரி, 43ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் அருளிய வார்த்தை என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். 42ஆம் சங்கீதத்திற்கும் 43ஆம் சங்கீதத்திற்கும் சில ஒற்றுமைகள் உண்டு, ஒரு சில வேற்றுமைகள் உண்டு. எனவே தனித்து இந்த சங்கீதத்தை நாம் சிந்திக்கிறோம். இது சங்கீதக்காரனுடைய ஒரு ஜபம். 3-4 காரியங்களுக்காக சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக அவனுடைய விண்ணப்பம் என்னவென்றால், வழக்காடும். என்னால் நான் வழக்காட முடியாது, எனக்கு அந்த வாய்த்திறமை இல்லை, சொற்திறமை இல்லை, எனக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு அந்த பலனும் இல்லை, எனவே எனக்காக வழக்காடும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறான். முதல் 2 வசனங்களை பாருங்கள். 43ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர்,
ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புவதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவன் வேண்டிக் கொள்ளக்கூடிய விண்ணப்பம் என்னவென்றால், எனக்காக வழக்காடும். உம்மிடத்திலே நான் அபயம் இடுகிறேன், என் காரியங்களை சொல்லும், எனக்காக நீர் வழக்காடும். மனிதர்கள் எனக்காக வழக்காடி பிரயோஜனமில்லை, அவர்களால் ஒரு புண்ணியமும் இல்லை, எனவே நீரே எனக்காக வழக்காடும் என்று சொல்வதாக நவேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், கிறிஸ்தவர்கள் கோர்ட்டுக்கு போகலாமா? கிறிஸ்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா? அங்கே போய் வழக்காடலாமா? ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பாதிக்கும் பொழுது வேறு வழியிலே கோர்ட்டுக்கு இழுக்கும் பொழுது போய்த்தான் ஆக வேண்டும். கோர்ட்டுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய காரியங்களை நாம் உண்மையாக சொல்ல வேண்டும். ஆண்டவரே பல வழக்குகளை சந்தித்தவர் என்று சொல்லி நான் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, திரும்ப மக்கள் மன்றம், செனகரிப் மன்றம், இதிலெல்லாம் ஆண்டவர் சந்திக்க நேரிட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக அல்லது நம்முடைய சபைக்கு விரோதமாக ஏதாவது குற்றங்கள் தவறுகள் பண்ணி இருந்தால் நாமே நேரடியாக அந்த வழக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பெரிய நஷ்டம் உண்டாகிவிட்டாலும் சகித்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒழிய போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பக்கத்தில் போய் காணிக்கைகளை செலவழிக்க கூடாது. கருத்தாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக போதகர்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே இதை பதித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் சபையாரை கெடுப்பீர்கள், சபையை தொண்டாக்குவீர்கள். எப்படியெல்லாம் நான் வாசிக்கிறோம் என்று சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஒருவனுக்கும் வழக்கு இருந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டுமாம்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இதுதான் முதற்படி. ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்காரா, தப்பு பண்ணியிருக்காரா, அந்த ஆள் அல்ல, நீங்கள் உங்களை தாழ்த்தி பொறுமையோட நீங்கள் போய் அந்த ஆள் தனித்து இருக்கையில் குற்றத்தை உணர்த்து. கேட்பாங்களா? சில சமயம் கேட்பாங்க, பல சமயங்களில் கேட்க மாட்டாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ரெண்டாவதாக என்ன செய்யணும்? அதே வசனம், அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய், அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலை சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? நீங்கள் மட்டும் போய் பேசி பிரயோஜனம் இல்லைன்னா இன்னும் 2 பேரை 3 பேரை கூட்டிகிட்டு போய் திரும்ப அந்த காரியத்தை பற்றி பேசுங்க. செவி கொடுப்பாங்களா? ஒருவேளை செவி கொடுப்பாங்க, ஒருவேளை திருந்துவாங்க. பல சமயங்களில் செவி கொடுக்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க, தங்களே நியாயப்படுத்தி நீதிகரித்து கொண்டு பேசுவாங்க. அப்படின்னா 3வது ஸ்டெப் என்ன? 3வதாக என்ன பார்க்கிறோம்? 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை தனியாக போய் 2-3 பேரை கூட்டிக் கொண்டு போய் இதிலெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இதையெல்லாம் செய்து பார்த்தாச்சு என்று சொன்னால் சபைக்கு சொல்லு அல்லது சபை கமிட்டிக்கு சொல்லு. அவர்களுக்கும் செவி கொடாமற் போனால் அந்த ஆள் உனக்கு அஞ்ஞானியைப் போல ஆயக்காரனைப் போல இருப்பானாக, அவன் திருந்து வரை நீ தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லித்தான் வேதத்தில் வாசிக்கிற மொழிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ என்று சொல்லி சொல்லப்படவில்லை. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ வாசிக்க கேட்ட வசனங்கள் நமக்கும் இன்னொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்தது. ஒருவேளை நம்முடைய சபைக்கும் ஒருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவர்கள், கோர்ட்டுக்கு போகிறவர்கள் எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கவே இல்லை என்று நினைக்கிறேன். வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட வாசிக்கவே இல்லை என்று நினைக்கிறேன். அப்படி வாசித்திருந்தால் தங்களையும் காத்துக்கொள்வார்கள், தங்களுடைய சபையும் காத்துக்கொள்வார்கள், சபையை துண்டாட மாட்டார்கள். வசனம் என்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கருத்தாக கேளுங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு கூட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? துணிகரமான பாவம்.
பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயந்திருப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற அப்படின்னா இந்த உலக பிரகாரமான உலகத்திற்கேற்ற இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில், கோர்ட்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். அதுக்குன்னு ஒரு கமிட்டியை உண்டாக்கிடுங்களேன், நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி, வெட்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை, சுளுக்கு இது எல்லாம் உண்டாகும்படி இவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. வழக்காடுகிறதே தப்புன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று வாசிக்கிறோம். ஒருவேளை ஒருவனால் நமக்கோ நம்முடைய சபைக்கோ ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு அநியாயம் உண்டாகிவிட்டால் ஏன் அநியாயத்தை பொறுக்கக்கூடாது, ஏன் நஷ்டத்தை சகிக்க கூடாது? தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி, குமாரன் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஆடுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கக்கூடிய நாம் அநியாயத்தை, நஷ்டத்தை ஏன் சகிக்க கூடாது? அந்த நஷ்டத்தை நாம் ஏன் பொறுப்பேற்க கூடாது? இதெல்லாம் வேதத்தின் போதனை. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், நஷ்டப்படுத்துகிறவர்கள், காணிக்கைகளை கொண்டு கோர்ட்டிலே கொண்டு கட்டக்கூடியவர்கள், ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்தின் மூலமாக திருவளம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வழக்கு உண்டா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்றைக்குமே தோற்றதில்லை, என்றைக்குமே வெற்றி. அவருடைய வெற்றியிலே நமக்கு பங்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நாம் அதில் தலையிடுவது எப்படி? தலையிட வேண்டாமே. தவறான குற்றச்சாட்டுகள் நம்மை தரைமட்டமாக்காது. அந்த குற்றச்சாட்டுகளின் மத்தியிலே நாம் நீதிகரிக்க போகும் பொழுது, நம்மை புத்திசாலிகள் என்று எண்ணி நாமை விளக்க ஓடி ஓடி செல்லும் பொழுது நம்முடைய பிரச்சனை இரட்டைப்பாக மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய எல்லா காரியங்களையும், குறைவுகள், அனாவசியமான குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு புத்தி கிடையாது, பதில் பேச எனக்கு தெரியாது, சோர்ந்து போனேன், பலத்தை இழந்து போனேன். என் கர்த்தாவே, எனக்காக ஜீவனை விட்டவரே, எனக்காக வழக்காடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வழக்குகளை சொல்லி ஆண்டவருக்கு சித்தமான விடுதலைகளை பெற்று நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராவது போலீஸ் கேஸிலே அல்லது லீகல் மேட்டரிலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இது என்னுடைய பிரச்சனை, நான் செய்த தவறுகளை, குற்றங்களை மன்னியும். நான் செய்யாத காரியங்களுக்காக வழக்காடுகிறார்கள். நீர் என் பட்சத்திலே என்னுடைய நியாயாதிபதியாக, என்னுடைய நியாய பிரமாணிகராக, என்னுடைய இரட்சகராக, என்னுடைய ராஜாவாக இருந்து என்னை விடுவியும். இப்பொழுது நான் சொன்ன காரியங்கள் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. ஆக முதலாவதாக தவறான குற்றச்சாட்டுகள். 2ஆவதாக பார்க்கிறோம், தாவீதினுடைய பிரச்சனை என்ன? தவறாகத ஆராதனை. ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆண்டவரை வழிபட வேண்டும், அது அவனுக்கு நேரிடவில்லை. கொஞ்ச காலமாக வனாந்தரமாக, ஊராக, குகையாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையிலே ஆலயத்தை பார்ப்பதற்கு, ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு அவனுக்கு ஆசை. அதையெல்லாம் சங்கீதக்காரன் விளக்குவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 2ஆவதாக என்ன காண்கிறோம் என்று சொல்லும் பொழுது,
ஆண்டவருடைய ஆராதனையில் பங்கு பெறாத பரிதாபமான ஒரு காட்சி. அடுத்த சில வசனங்களை நான் பார்க்கும் பொழுது 2 வசனங்களை நான் பார்த்தோம். 3வது வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சொல்லி ஆலய வாஞ்சையை, ஆராதனை வாஞ்சையை, ஆண்டவரிடத்தில் சேரக்கூடிய வாஞ்சையை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, ஆலயத்திற்கு செல்லுகிறோமா? ஒழுங்காக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்கிறதே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. ஆலயத்தை விட்டு விடாதிருங்கள். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. சிலர் ஆலயத்தை விட்டு விடுகிறீர்கள். கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள். நீங்கள் ஆலயத்தை விட்டு விடுவதனாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேக நன்மைகளை நீங்கள் இழந்து போகிறீர்கள். கர்த்தருடைய ஆலயம் திருச்சபையின் கூடுதல், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதி. அந்த சரீரத்திற்குரிய அங்கங்களுக்குரிய ஐக்கியத்தை, விசுவாச உறுதிப்பாட்டை இழந்து போகிறோம். அது மட்டுமல்ல, ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜபம், ஆலயத்தில் நமக்காக மற்றவர்கள் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம், இவைகளெல்லாம் விமோசனம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட சிறப்பான சில தேவைகள் இருக்கும் பொழுது ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது நல்லது. முழங்கால் படியிட முடியவில்லையோ அப்படின்னா நின்று ஜெபம் பண்ணுவது நல்லது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 25ஆம் வசனம் முதல், நீங்கள் ஒரு இடத்திலே நின்று ஜபிக்கும் போது என்று பார்க்கிறோம். நின்று ஜபிக்கலாம், நடந்து ஜபிக்கலாம், ஓடிக்கொண்டே ஜபிக்கலாம், பயணம் பண்ணி கொண்டே ஜபிக்கலாம், பாத்ரூமில் இருந்து ஜபிக்கலாம், முழங்கால் படியிட்டும் ஜபிக்கலாம், கண்களை மூடி கரங்களை கூப்பி கர்த்தரை நோக்கியும் ஜபிக்கலாம், விழித்திருந்தும் ஜபிக்கலாம். ஜபிக்கக்கூடிய முறைகள் முக்கியமல்ல, ஜபம் முக்கியம். ஆண்டவரிடத்தில் ஜபங்களை ஏறெடுக்கலாம். அது மட்டுமல்ல, சிறப்பான கூட்டங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்ல அங்கே வகுக்கப்படுகின்றன. இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்தின் சில படிகளிலே நாம் முன்னேறி செல்ல ஆலயம் நமக்கு வழி வகுக்கிறது. நீங்கள் போய் ஆலயத்தில் இருக்கும் பொழுது, போதகர் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது, பிரசங்கியார் உங்களுடைய முகத்தில் உள்ள ஒளியை, சந்தோஷத்தை காணும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். You will become an inspiration to the preacher or a pastor. நீங்களே அவர்கள் ஊழியத்தை அங்கே திறம்பட செய்ய ஆசீர்வாதமான ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வரக்கூடிய அநேகர் தேவையிலே வருவார்கள். ஜப விண்ணப்பங்கள் மற்றவர்கள் நமக்காக ஏறெடுக்க மாட்டார்களா என்ற எண்ணத்தோடு வருவார்கள். சிலர் நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்களா, சிலர் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற நோக்கத்தோடெல்லாம் ஆலயத்திற்கு மற்ற சிலர் வரும் பொழுது அவர்களுக்கு உற்ற உதவி செய்ய ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் விசேஷமாக அசைவாடக்கூடிய இடம் ஆலயம். எனவே ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய விடுதலையின் உணர்வோடு வாழ வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னும் 5ஆம் வசனத்திலே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் கர்த்தர் இருக்கிறார். பிதாவை காண செல்கிறீர்கள், குமாரனை காண செல்கிறீர்கள், பரிசுத்தாவியானவரை காண செல்கிறீர்கள். ஆனந்த மகிழ்ச்சியையும் ஆலயத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று 5ஆம் வசனம் அறிவிக்கிறது. ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை வழிபடுங்கள். ஆக முதலாவதாக சங்கீதக்காரன் ஜெபிப்பது வழக்காடும். இரண்டாவதாக சங்கீதக்காரன் ஜெபிப்பது என்னை வழிநடத்தும், உம்முடைய வெளிச்சத்தில் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி இங்கே 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காணத்தக்கதாக உம்முடைய வெளிச்சத்திலே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான்.
ஆண்டவர் நம்முடைய வெளிச்சம், வெளிச்சத்தின் சத்தியம் என்று வாசிக்கிறோம். அது என்ன? வேதம். ஆண்டவர் நம்முடைய வெளிச்சம், ஆண்டவருடைய வசனம் சத்தியம் நம்முடைய வெளிச்சம். வெளிச்சத்திலே வெளிச்சம் காண, கிறிஸ்துவிலே அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள, அது நின்று வழிநடத்தப்பட நம் ஆலயம் செல்ல வேண்டும், ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். 119 சங்கீதம் 105 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கற்பனைகள் வேதம், விளக்கு, வெளிச்சம் என்று சொல்லி அங்கே நாம் காண்கிறோம். யோவான் 8 அதிகாரத்திலே கையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, கர்த்தர் மன்னித்து அவளை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவளுக்கும் உங்களுக்கும் எனக்கும், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என்னிலே நடப்பாயாக, என் வெளிச்சத்திலே நடப்பாயாக, என்னுடைய வசனத்தில் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வாயாக என்றும் ஆண்டவர் சொல்லி அனுப்புவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17 அதிகாரம் 17 வசனத்திலும் காண்கிறோம். ஆக சங்கீதக்காரனுடைய 2வது வேண்டுகோள் என்னவென்றால், முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது முதல் ஜெபம் அவனுக்கு எனக்காக வழக்காடும், 2வதாக என்னை வழிநடத்தும், உம்முடைய வெளிச்சத்தில் என்னை வழிநடத்தும். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய கையை பின்பற்றி ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வழிநடத்த ஆண்டவர் நம்மை விரும்பும் பொழுது அவருடைய கையிலே நம்முடைய கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வெளிச்சத்திலே வழிநடக்க, அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்முடைய வழி மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வழிகாட்டி. ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் மட்டுமல்ல, தம்முடைய வசனமாகிய வெளிச்சத்திலும் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறீர்களா? வேதத்தை தியானிக்கிறீர்களா? அல்லது கண்ணை மூடி விரலை வைத்து அங்கே சில வசனங்களை தொட்டு செல்கிறீர்களா? அல்லது மந்த்லி கேலண்டரில் வசனம் போட்டிருக்காங்களே, அதை மட்டும் இந்த நாளுக்கேற்ற ஒரு வசனத்தை வாசித்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை வாசிக்கிறவர்கள், வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், இம்மூவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கோடிக்கணக்கான மக்களுக்கு வேத புத்தகம் இல்லை. உலக அளவிலே எத்தனையோ மொழிகளிலே வேத புத்தகம் இன்னும் வரவில்லை. ஆனால் வேத புத்தகத்தை ஆண்டவர் உருவாக்கி உங்கள் கரங்களிலே பரிசளித்து படி என்று சொல்லும் பொழுது வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, படிக்கிறோமா, கை கொள்கிறோமா? உங்களே நீங்கள் உய்த்துணர்ந்து ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அனுதினமும் காலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தை வசனத்தினாலே நிரப்பிக்கொண்டு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்தின் நடுவிலே ஒரு நாளை, பிற நாட்களை ஜீவிக்க வேண்டும் என்றால் வேத புத்தகம் அவசியம். வேதத்தை விட்டு விலகாதிருங்கள். வேதத்தை இன்றைக்கு நீங்கள் தூக்கினால் நாளைக்கு வேத புத்தகம் உங்களை தூக்கும். அவருடைய வசன வெளிச்சத்திலே நீங்கள் நடவுங்கள். பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அவர்கள் மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். நீங்களும் ஒவ்வொரு வசனத்தை ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணுங்கள். பிள்ளைகள் பார்த்து படிக்கக்கூடியவர்கள். நீங்கள் வசனத்தை தியானிப்பதையும் மனப்பாடம் பண்ணுவதையும் உங்கள் பிள்ளைகள் பார்த்து அவர்கள் வசனத்தை படிப்பார்கள். சிறு வயதிலிருந்து வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கர்ப்பவதியான ஒரு சகோதரியினுடைய வயிற்றுக்கு பக்கத்தில் இருந்து கம்யூனிஸ்ட கொள்கைகளை அங்கே உள்ள குருமார்கள் ஓதுவார்களாம். மங்ஸ், துறவிகள் ஓதுவார்களாம். வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளை அந்த கம்யூனிச கொள்கைகளை கிரகிக்கும் என்பது அவர்கள் நிரூபித்த ஒரு விஞ்ஞான உண்மை. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தீர்கள்? என்றைக்கு வசனத்தை கற்றுக்கொள்ள அவர்களை அனுப்பினீர்கள்? என்றைக்கு அவர்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ண அவர்களை வலியுறுத்தினீர்கள்? பிள்ளைகளை வருங்காலத்தில் இழந்து விடாதிருங்கள். பிள்ளைகளை வசனத்திற்குள்ளாக நீங்கள் காக்கும் பொழுது பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருங்காலத்திலே உங்களை காத்துக்கொள்ளும். ஆக சங்கீதக்காரனுடைய முதலாவது ஜபம் வழக்காடும், 2வது ஜபம் வழி நடத்தும், 3வது ஜபம் வழிபடச் செய்யும். என்னை ஆராதிக்க என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை ஆராதிக்க கொண்டு செல்லும் என்று சொல்லி 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம்.
5ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தின சங்கீதக்காரன் இப்பொழுது ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரை வழிபடுவது அவனுக்கு ஆசையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வழிபாடு அவனுக்கு தேவையாக இருக்கிறது? முதலாவதாக 4ஆம் வசனத்திலே எப்பொழுது பிரவேசிப்பேன்? ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பது அவனுக்கு பெரிய ஆசையாக இருக்கிறது. ஆலய ஆராதனை நடக்கும் பொழுது மட்டுமல்ல, ஆலயம் வெறுமையாக காணப்படும் பொழுது கூட ஆலயம் திறந்து கிடக்குமே, ஒருவேளை ஒரு கதவை திறந்து போட்டிருப்பார்களே, அந்த வேளையிலே கூட ஆலயத்திற்குள்ளே சென்று அமைதியாக நின்று அல்லது முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை 4ஆம் வசனத்திலே துதிப்பேன். அவனுடைய வழிபாட்டிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரை துதிப்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சில சமயங்களிலே சில தேவைகளோடு சங்கீதக்காரன் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே புகும் பொழுது, ஆண்டவரே விடுதலை எனக்கு கிடைக்கும் வரை, விமோசனங்கள் எனக்கு வரும் வரை, உம்முடைய கண்களை திறந்து எனக்காக எழுந்தருளி எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு நீ நன்மை செய்யும் வரை, எனக்கு நீ அற்புதங்களை செய்யும் வரை உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்வதாக 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்து முடிக்கிறோம். பிரவேசிப்பேன், துதிப்பேன், காத்திருப்பேன், இதெல்லாம் சங்கீதக்காரனுடைய வழிபாட்டிலே அடங்கி இருக்கக்கூடிய அம்சங்களாக காணப்படுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ரட்சிப்பாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு விளங்க வேண்டும் என்றால் இந்த 3 ஜெபங்களும் நமக்கு முக்கியமானவை. நீங்கள் கருத்தாக, தெளிவாக, உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே எனக்காக வழக்காடும். நான் வழக்காட போக மாட்டேன். வழக்காடுவதற்கு சில ஆட்களை கொட்டிக்கொண்டு வக்கீல்களை பிடித்துக்கொண்டு வாதாட மாட்டேன். நான் வாதாடி என்னுடைய வாழ்க்கையை இழந்து போவேன், என் பணத்தை இழந்து போவேன், என்னுடைய காணிக்கைகளையும் இழந்து போவேன். எனவே கர்த்தாவே நீர் எனக்காக வழக்காடும். இரண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நீர் என்னை வழிநடத்தும். அது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க என்னை வழிபடச் செய்யும் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை இந்த 43ஆம் சங்கீதங்களின் வாயிலாக நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை மற்றவர்களைப் போல 42ஆம் சங்கீதத்தையும் 43ஆம் சங்கீதத்தையும் இணைத்து ஒரே சங்கீதமாக நான் சொல்லியிருந்தால் இத்தனை கருத்துக்கள் நமக்கு புலனாகி இருக்காது. வெவ்வேறு சங்கீதங்கள் என்பதினாலே வெவ்வேறு செய்திகளாக இவை கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம்! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வக்கீலாக இருப்பதினாலே, நீர் எங்களுடைய நியாய பிரமாணிகராக இருப்பதினாலே, நீர் எங்களுடைய நீதிபதியாக இருப்பதினாலே உம்மிடத்தில் எங்களுடைய வழக்குகளை சொல்லி எங்கள் சார்பிலே நீர் எங்களுக்காக வழக்காடுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணத்தக்கதாக வெளிச்சமாகி உம்மை ஏற்றுக்கொண்டு வெளிச்சமாகி உம்முடைய வசனத்திலே வழிநடக்க நீர் எங்களை வழிநடத்தும். மேலாக ஆண்டவரே, உம்முடைய ஆலய வழிபாடுகளுக்கு நாங்கள் விலகி வாழாமல் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த வழிபாடுகளுக்கு, ஆராதனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைகளுக்கு சென்று ஆசீர்வாதங்களை பெறவும் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.